முதலமைச்சர் டெல்லி சென்றது, பிரதமர் மோடியுடன் பேசியது, அல்லது அதன் பிறகு அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்தது, அதற்கான நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறது என்பதற்கான அந்த விளைவுகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆக இந்த போராட்டக்காரர்கள் இந்த விளைவுகளை எப்படி மதிப்பிடுகிறார்கள்? கலைமாறன், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அதாவது அவங்க இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஒருவேளை இந்த அரசாங்கம் வெறும் அறிவிப்பை மட்டும் கொடுத்துட்டு திரும்பவும் நம்மளை ஏமாத்திருமோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு அவங்க கையில இருக்குது ரகுமான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் அது 6 மாத காலத்துக்கு தானே நீடிக்கும். 6 மாத காலத்திற்கு பிறகு அந்த அவசர சட்டம் செல்லாமல் போயிடும். அப்படின்னா இந்த அவசர சட்டமே எங்களுக்கு வேண்டாம். அப்ப இன்னொரு அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு நாங்க திரும்பவும் போராடணுமா? ஒவ்வொரு முறையும் போராடி தான் ஜல்லிக்கட்டு வருமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அவசர சட்டம் கொண்டு வருங்கிற அரசின் அறிவிப்பை அவர்கள் ஆழமாக அலசி பார்க்கிறார்கள். இந்த அலசி பார்க்கிற வார்த்தைகளை நான் பெரிய நிபுணர்கள் இருந்து பெறல ரகுமான். சாதாரண ஒரு மாணவர், அவருக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 21 வயசு இருக்கும். அந்த சின்ன பையன் சொல்றான், இந்த அவசர சட்டத்தின் ஆயுளே 6 மாசம் தான். அப்ப அடுத்த ஜல்லிக்கட்டுக்கு நாங்க திரும்பவும் இந்த மாதிரி வீதிக்கு வரணுமா? ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீதிக்கு வந்தால்தான் நீங்க அவசர சட்டம் கொண்டு வருவீங்களா? எங்களுக்கு அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர தீர்வு வேண்டும். ஜல்லிக்கட்டை தடை செய்கின்ற அளவிற்கு அதுல என்ன இருக்குது அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வி. ஜல்லிக்கட்டை தடை செய்கின்ற பீட்டா யார்? பீட்டாவுக்கும் இந்தியாவில் என்ன வேலை? வெளிநாட்டு ஒரு நிறுவனம், பன்னாட்டு ஒரு நிறுவனம் இங்க வழக்கு போட்டால் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு 5000 வருடம் பாரம்பரியம் உள்ள ஒரு விளையாட்டை நிறுத்துவீர்கள் என்றால் அப்ப நீங்க யாருக்காக இயங்குகிறீர்கள் அப்படின்னு அவங்க அரசாங்கத்தை பார்த்து குரல் கொடுக்கிறார்கள் ரகுமான். அரசாங்கம் என்பது எங்களுக்காக இயங்குகிறதா, இல்லை அரசாங்கத்துக்காக நாங்கள் இயக்கப்படணுமா? ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவுக்குள்ள இந்தியாவின் கலாச்சாரத்தோடு ஊறி போன ஒன்றை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு வழக்கை தொடுத்தால் அந்த வழக்கின் தீர்ப்பு எங்கள் விளையாட்டை நிறுத்தினால் அதை அரசாங்கங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குமா? வழக்கு போட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, அந்த வழக்கை உடனடியா முடிவு கொண்டு வருவதற்கு, இல்ல அது மாதிரி வழக்கே போட முடியாத அளவிற்கு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு அரசுல இருக்கிற யாருக்காவது ஒரு அக்கறை கூட இல்லையா? அவங்க இன்னொரு கேள்வி, இப்படிலாம் கேள்விகளை முன்வைத்தார்கள். இன்னொரு கேள்விகளை முன்வைத்தார்கள். ரூபாய் நோட்டு செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பை இரவு 8 மணிக்கு வெளியிட்டு 8 மணிக்கே அது அமலுக்கு வரும் என்று அறிவிக்க தெரிந்த மத்திய அரசுக்கு இந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கு மட்டும் கால அவகாசம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நாடு முழுக்க ஒரு 14 லட்சம் கோடி ரூபாயை செல்லாது என்று அறிவிக்கின்ற துணிச்சலான அறிவிப்பை, ஒரு பொருளாதாரத்தை ஒரு நிலைநிறுத்தக்கூடிய அறிவிப்பை, பொருளாதாரத்தை சில காலத்திற்கு முடக்குகின்ற அறிவிப்பை ஒற்றை நிமிஷத்தில் வெளியிடுகின்ற மத்திய அரசுக்கு ஒரு தமிழனின் விளையாட்டை மீண்டும் கொண்டு வருவதற்கு எத்தனை காலம் தேவைப்படும் அப்படின்னு சாதாரண மக்கள் கேட்கிறார்கள் ரகுமான். அவங்க இந்த போராட்ட அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளை இப்படித்தான் பார்க்கிறார்கள். நீ எங்களை பாதிக்கின்ற நடவடிக்கைகளை வெகு அலட்சியமாக எடுத்து விடுகிறாய். நீ ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்ச, நாங்க ரோட்ல இன்னை வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கிறோம் கியூல. நீ சொல்லுகின்ற அறிவிப்புகளுக்கு எல்லாம் நாங்க பொறுமையா போறோம். ஆனா எங்க விளையாட்டை நீ இன்னும் விளையாட்டை எடுத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்விகளை முன்வைக்கிறார்கள் ரகுமான். அவங்க அரசு நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் கூட அதை இப்படித்தான் பார்ப்பார்கள் அப்படிங்கிற நோக்கம் இந்த போராட்ட காலத்தில் வெளிப்படுது ரகுமான். அவசர சட்டத்தின் ஆயுள் 6 மாதம் என்பதை அவர்கள் தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த அவசர சட்டம்ங்கிறது எங்களை ஏமாத்துகின்ற கண்கட்டி வித்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு இது பல காலமாக அரசியல் மீது இருந்த வெறுப்புணர்வு இன்றைக்கு வெளிப்படுகிறது. அரசியல் என்பது மக்களை ஏமாத்துகின்ற ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில ஆழமா இருக்குது ரகுமான். அந்த எண்ணத்தை அவர்கள் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது அதற்கான ஒரு முன்முகப்பாகத்தான் இருக்குது ரகுமான். அந்த முன்முகப்புக்கு பின்னாடி எட்டி பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி இந்த காரணங்கள் எல்லாமே இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக இந்த சமூகத்துல புறையோடி போயிருந்த பல ஊழல்கள், பல குற்றச்சாட்டுகள், பல முறைகேடுகள், பல அரசியல் தகிடுதத்தங்கள், இவங்க அத்தனையும் சேர்ந்து ஜல்லிக்கட்டை முன்னிறுத்தி முகப்பாக நிறுத்தி கொண்டு பின்னாடி வலுவாக இது நிற்கிறது ரகுமான். அதனால இந்த போராட்ட காலத்துல அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளை அவர்கள் கொஞ்சம் கூட நம்புவதாக இல்லை. தேவை நிரந்தர தீர்வு. அதாவது உண்மையில இந்த முறைதான் இந்த போராட்ட களம் ஒரு திருப்பத்தை உருவாக்கி இருக்கிறது ரகுமான். இதுவரையிலும் அரசு சட்டம் சொல்லும், அரசு சொல்லும், மக்கள் அடிபணிவோம். ஆனால் இந்த முறை மக்கள் சொல்லி இருக்கிறார்கள், அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் தொடர வேண்டும் அப்படிங்கிற விருப்பமும் போராட்டக்காரர்கள் மனதில் இருக்குது ரகுமான். நிச்சயமா கலைமாறன், நம்ம இந்த போராட்ட காட்சிகளை நம்மால் காட்சிகள் ஊடாக கண்டு பார்க்க முடியும். எவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறார்கள் என்பதை அந்த காட்சிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்களது உணர்வுகளை காட்சிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அவர்களது உணர்வுகளை அழகாக விவரித்தீர்கள். அந்த மெரினா போராட்ட களத்தில் கூடியிருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அழகாக எடுத்து சொன்னீங்க.